ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ரொம்ப நாளாக வீடியோ போடல, எப்படி இருக்கீங்க, வீடியோ போடுங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் விசாரிச்சிங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு சிலவங்களுக்கு ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் டென்ஷனாக சுற்றிட்டு இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கொரியன் இன் தமிழ். நான் உங்கள் அதுல்யா. ஓகே, சரி. இந்த வீடியோவை நான் ரொம்ப 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 நாளாக உங்களுக்கு போடணும், ரொம்ப நாளாக உங்ககிட்ட இது எத்தனை வந்து சேர்க்கணும் இந்த வீடியோவை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கான பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியனோட கவுண்டர் பார்ட்டிகள் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். கொரியனோட நம்பர் சிஸ்டமும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மறுபடியும் பாருங்கள். இன்றைக்கி கொரியனோட நம்பர் சிஸ்டமும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறவங்க, இல்லை கொரியாவில் போய் வாழணும்னு நினைக்கிறவங்க, இல்லை கொரியன் ஸ்கூல்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கொரியன் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இது படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே போய் வாழ போகிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே விசிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதனால் இன்றைக்கி வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பொதுவாக வந்து கவுண்டர் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்கிறோம். இந்த ஒரு விஷயத்த நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் இந்த மாதிரி கவுண்டர் பார்ட்டிக்கல்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கவுண்டர் பார்ட்டிக்கல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஸோ ஒருவர், இருவர், மூவர் அப்படின்னு சொல்கிறல ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆளுன்றது என்ன, எதை குறிக்குது? ஒரு மனுஷனை குறிக்குது. ஸோ ஒரு மனுஷனை கவுண்டர் பார்ட்டிக்கலாக நம்ம தமிழ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள், ஒரு மனிதர் அந்த மாதிரி சொல்கிறோம். கரெக்டுங்களா? கொரியனில் எல்லாத்துக்குமே கவுண்டர் பார்ட்டிக்கல் வச்சுருப்பாங்க. ஒரு ஆப்பிளை சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு மனுஷனை சொன்னாலும் சரி, இல்லைன்னா ஒரு பழத்தை சொன்னாலும் சரி, இல்லை ஒரு புக்கு, எவ்வளோ புக்கு இருக்குது அப்படின்னும் போதும் கவுண்டர் பார்ட்டிக்கல்ஸ் கொரியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து அதை வந்து சொல்லணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம்? 5 ஆப்பிள் 3 புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கரெக்டுங்களா? 5 ஆப்பிள் 3 புத்தகம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் கொரியன்ஸ் எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளை சொல்கிறோமோ அந்த பொருளோட பேர் சொல்லணும். அதுக்கப்புறம் எத்தனை, 5ஆ 2ஆ 3ஆ 10ஆ 100ஆ அந்த மாதிரி நம்பர் சொல்லணும். அதுக்கான இந்த பொருளுக்கான கவுண்டர் பார்ட்டிக்கலை லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிளுன்றது ஒரு பொருளுக்கு வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேன்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த 3ன்றதை 3னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 3ன்றதை எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, இங்கே 5 ஆப்பிள்ன்றத கொரியன் முறைப்படி எழுதியிருக்கேன். அது ஆப்பிள்ன்றதுக்கு சாகுவா, 5ன்றதுக்கு கொரியனில் 2 விதம் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கொரியனில் 2 விதமான நம்பர் சிஸ்டம் இருக்கும். அந்த 2 விதமான நம்பர் சிஸ்டமும் நான் இங்கே எழுதியிருக்கேன். எது கரெக்டான நம்பர் சிஸ்டம்ன்றதை நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் 2மே எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை நம்ம வந்து 5னே வச்சுக்கலாம். அடுத்தது கே. ஆப்பிளுக்கு வந்து நம்ம கேன்ற கவுண்டர் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து செக். 3 புத்தகம். புத்தகம்ன்றது கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னா செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3ன்றதை 2 விதமாக எழுதியிருக்கேன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா கவுண்டர் பார்ட்டிக்கல் குவன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவன், குவன். ஓகேங்களா? நான் எப்போ வந்து உங்களுக்கு கொரியன் சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் என் பின்னாடியே சொல்கிறதுக்கு டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் என் கூடயே சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் கேள்விப்பட்ட மாதிரியாவது இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர், குட். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, கொரியன் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, என்னென்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்பவும் கம்மியான பார்ட்டிகல்ஸ். இதை தாண்டி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து மொத்தமாக தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ என்ன கவுண்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சாராம் அப்படின்னா வந்து மனிதன் அர்த்தம். சாராம், சாராம் அப்படின்னா மனிதன். மனுஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மியாங், மியாங். ஓகேங்களா? அடுத்தது வந்து கே. கேன்னா நாயின்னு அர்த்தம். விலங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரி,
மாரி. அடுத்தது வந்து சாம்பியன். இங்கே வந்து நான் சாம்பியன் போட்டிருக்கேன். இது எதை குறிக்குதுன்னா பாட்டிலுக்கு ஒரு குறிக்குது. ஓகேங்களா? பாட்டிலில் இருக்கிற எல்லா ஐட்டமும் 2 பாட்டில் 3 பாட்டில் சொல்கிறேன், 2 பாட்டில் எண்ணெய் தாங்க, 3 பாட்டில் எண்ணெய் தாங்க, ஏதோ ஒரு பொருள் வந்து பாட்டிலில் இருக்குது அப்படின்னும் போது 3 பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லி நிறுத்திக்கிறோம். ஆனால் கொரியனில் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்களா, அப்போ யூஸ் பண்ணுற பார்ட்டிக்கல் என்னென்னா பியோங். பியோங் பாட்டில் வந்துச்சுன்னா பியோங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து மெக்சூ. இங்கே வந்து மெக்சூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க, ஒரு கிளாஸ் பால் தாங்க, எந்த ஒரு விஷயமும் கிளாஸில் இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் செக். செக்னா புக்கு. இது நோட் புக்காக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், எது எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா குவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கொத். கொத். கொத் அப்படின்னா வந்து பூன்னு அர்த்தம். பூ எப்படி சொல்லுவாங்கன்னா சூங்கி. ஒரு பூ தாங்க, 2 பூ தாங்க, 3 பூ தாங்க அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ அந்த பூவுக்கான கவுண்டர் பார்ட்டிக்கல் என்னன்னா சூங்கி. சோங்கி. சூங்கி. ஓகேங்களா? சாராம் மியோங். கே மாரி ஷாம்பியோன் பியோங் மெக்சு சன் செக் குவன் குத் சூங்கி. ஓகேங்களா? ஈஸியாக இருந்தால் சூங்கி. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடலாம். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். நீங்கள் வந்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டம் தான். ஸோ நம்ம அதிகமாக வந்து நம்பர் சிஸ்டமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கொரியனில் வந்து 2 விதமான நம்பர் சிஸ்டம் இருக்குது. இது வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம். அது என்ன நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம் அண்ட் சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரியனோட உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கொரியாவில் வந்து 2 விதமான மொழிகளை பேசுவாங்க. 2 விதமான மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது கொரியன் வந்து ஃபஸ்ட்டு சைனீஸோட மொழிகளில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா முடிவு பண்ணார் சைனீஸ் மொழி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு எளிய மக்கள் கூட, ஒரு படிக்க தெரியாதவங்க கூட, ஒரு இப்போ என்ன மாதிரி மக்கள் இருக்கவங்க கூட ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சைனீஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே படித்து புரிஞ்சுக்கணும், ஒரு மொழின்றது ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜா ஆசைப்பட்டார். எல்லாருக்கும் பயன்படுற விதமாக அவர் என்ன பண்ணாருன்னா சிம்பிளாக வந்து ஒரு மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுதான் வந்து கொரியன் மொழி. அந்த கொரியன் மொழி எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. என்னதான் கொரியன் மொழியை யூஸ் பண்ணாலும் இந்த ஃபார்மெல்லாம் இருக்குல்ல, இப்போ கவர்மெண்ட்லலாம் நம்ம தமிழ் பேசும்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசுகிறோம், டெய்லி பேசுகிறோம். அதே மாதிரியே நம்ம பேப்பர்லலாம் எழுதுறது இல்லைங்களா, தூய தமிழில் தானே எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஃபார்மலாக இருக்கிறது, ரொம்ப பெரியவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சைனீஸ் சிஸ்டம் எல்லாம் பேச ஆரம்பிச்சு. சைனீஸ் வார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபார்மல்ஸில் வச்சுக்கிட்டாங்க. இந்த கொரியன்ஸ் கண்டுபிடிச்ச வார்த்தைகள்லாம் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கிற இடத்துல இல்லை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் வந்து கொரியாவில் வந்து 2 விதமான சிஸ்டம் இருக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? நேட்டிவ் கொரியன்றது வந்து கொரியன்காரங்களே வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து நேட்டிவ் கொரியன் சிஸ்டம். சைனீஸ் மொழியை தழுவி இவங்க பேசுகிறாங்களா, அந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் எல்லாம் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நம்பர் சிஸ்டமுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்பப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த நேட்டிவ் கொரியன் சிஸ்டமுக்கும் சைனோ கொரியன் சிஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டிவ் கொரியனோட நம்பர் சிஸ்டம் ரொம்ப வந்து கம்மி தாங்க. 1லேருந்து 99 வரைக்கும் தான் அவங்ககிட்ட நம்பர் சிஸ்டம் இருக்குது. 100க்கு அப்புறம் என்ன போனாலும் சரி, அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய இடமா இருக்குல்ல, ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கோடி 100,000 கோடி அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, பெரிய நம்பர் சிஸ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, சின்ன நம்பராக இருக்க இடத்துல வந்து நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ரொம்ப பெருசாக இருக்கிற இடத்துல வந்து சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, இப்போ வந்து நேட்டிவ் கொரியனை வந்து எப்படி சொல்லுவாங்க, 1 2ன்றதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். 1ன்றத ஹனா, 2ன்றத துல், 3ன்றத செட்,
4ன்றது நெத், 5ன்றது தசோத். 7ன்னா யசோத், சாரி 6ன்னா யசோத், 7ன்னா இல்கோப், இல்கோப். 8ன்னா யோதொல், யோதொல். 9ன்னா ஆஒப், ஆஉப். 10ன்னா யொல், 10ன்னா யொல். மறுபடியும் சொல்லாம ஹனா, ஹனா, ஹனா. துல், துல், துல். செத், செத், செத். நெத், நெத், நெத். தாசோத், தாசோத். யோசோத், யோசோத். இல்கோப், இல்கோப். யோதொல், யோதொல். ஆஉப், ஆஉப். யொல், யொல். இது வந்து நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம். 1 2 3 4 5 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. 10க்கு மேலே இது எப்படி சொல்லணும்? ஸோ 10க்கு மேலே எப்படி சொல்லணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 10க்கு ஓகே, 10க்கு மேலே அப்படின்னும் போது நம்ம 20 30 40 எப்படி சொல்லலாம் அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி 10 வரைக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 11னா எப்படி சொல்லணும், 11னா எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்க 11. ஸோ 11ன்றது எப்படி வரும்? 10 + 1 11. ஸோ 10ன்றதுக்கு கொரியனில் எப்படி சொல்லுவாங்க? யொல், யொல். ஸோ 1ன்றது ஹனா, ஹனா. ஸோ 11ன்றது எப்படி சொல்லுவாங்க கொரியனில்? யொல் ஹனா, யொல் ஹனா. அப்படின்னா 12ன்றது எப்படி சொல்லுவாங்க? 10 + 2 12. ஸோ 10ன்றத யொல், அப்படின்னா 2ன்றது எப்படி சொல்லுவாங்க? துல், யொல் துல், யொல் துல். ஸோ 10ன்னா தெரிஞ்சிச்சு. 10 வச்சே வந்து 11 12 எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சிச்சு. எப்படி? இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் 18. இது எப்படி சொல்லணும்? 10 + 8. 10க்கு என்னது? யொல். 8க்கு என்னது? யோதொல், யோதொல். ஓகேங்களா? 10க்குன்றதுக்கு யொல், 8க்கு வந்து யோதொல். இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது யோதொல், யொல் யோதொல். யொல் யோதொல்னா 18 அப்படின்னு அர்த்தம். ஸோ 19னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யொல் ஆவுப், யொல் ஆவுப்னா 19ன்னு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா 20ன்றது எப்படி சொல்லுவாங்க? 20ன்றத இப்படி சொல்லுவாங்க, சூமுல், சூமுல். 20ன்றது எப்படி சொல்லுவாங்க? சூமுல். 30ன்றத சாருன், சாருன். 40ன்றத மாஹுன், மாஹுன். 50ன்றத ஷின், ஷின். 60ன்றத ஏசுன், ஏசுன். 70 இல்-உன், ஈருன். இது இல்-உன் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் இதை சேர்த்து சொல்லும்போது ஈருன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈருன். 80ன்றத யோதுன், யோதுன். 90 ஆன், ஆன். இந்த பெக்குன்றதை நான் இங்கே எழுதியிருக்கேன். 100ன்றது பெக். ஆக்சுவலாக இது வந்து நேட்டிவ் கொரியன் நம்பர் கிடையாது, சைனோ கொரியன் நம்பர். ஓகேங்களா? கொரியனில் மொத்தம் 99 வரைக்கும் தான் இருக்குது. இந்த 100ன்றது சைனோ கொரியன் நம்பர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 20 30 40. இப்போ நம்ம மறுபடியும் சொல்லலாம். சூமுல், சாருன், மாஹுன், ஷ்பின், ஏசுன், ஈருன், யோதுன், ஆன். ஓகேங்களா? ஓகே. இப்போ 20 30 40 90 வரைக்கும் சொல்லிட்டேன். 22ன்னு வந்தால் நான் எப்படி சொல்லணும்? 22ன்னு வந்தால் எப்படி சொல்லணும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 22. 22 எப்படி வந்துச்சு? 20 + 2 22. ஸோ 20 எப்படி சொல்லணும் கொரியனில்? சுமுல், சுமுல். அப்படின்னா 2 எப்படி சொல்லணும்? 2 எப்படி சொல்லணும்? துல் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? துல், சூமுல், சூமுல். 22ன்றதை எப்படி சொல்லலாம்? சூமுல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 30ல் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 34, 34 சொல்லாமல் எப்படி சொல்லணும்? 34. 30 + 4 = 34. ஸோ 30ன்றதை கொரியனில் எப்படி சொல்லுவாங்க?
சோறுன் சோறுன். 4ன்றத நெத் நெத். ஓகேங்களா? 34. ஸோ உங்களுக்கு ஈஸி இல்லை? இப்போ 20, 30, 40, 90 வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு வந்து 94, 93 எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. தொண்ணூற்றி 9 எப்படி சொல்லணும்? 90 + 9 99. ஓகேங்களா? இது எப்படி சொல்லணும்? 90ன்றதுக்கு என்னது கொரியனில்? ஆஹுன் ஆஹுன் ஆஹுன். 9ன்றதுக்கு ஆஉப் 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 ஆஉப். ஸோ கொரியனில் எப்படி சொல்லணும்? 99ன்றத 90ன்றது ஆவுன், 9ன்றது ஆஉப். ஆவுன் ஆஉப் ஆஉன் ஆஉப். ஓகேங்களா? ஈஸியாக இருக்க கொரியன் நம்பர் சிஸ்டம் எப்படி சொல்லணுன்றத. ஓகே, இது வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? 99க்கு மேலே போயிடுச்சுன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99க்கு மேலே போயிடுச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க? 100ன்றத கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெக் அப்படி சொல்லுவாங்க. பெக் பெக். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம். இன்னொரு நம்பர் சிஸ்டம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம். ஸோ என்ன சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம், அது எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டமும் இப்படி சொல்லிடலான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டமும் ஃபஸ்ட்டு வந்து 10 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். 10 வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது? இல் இ சம் சா ஓ யுக் சில் பல் கு ஷிப். இல் இ சம் சா ஓ யுக் சில் பல் கு ஷிப். ஓகேங்களா? இல் இ சம் சா ஓ யுக் சில் பல் கு ஷிப். ஸோ இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம்லையாவது நமக்கு 20, 30ன்றதை நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்தது. கரெக்டுங்களா? 20னா இது, 30னா இது, 40னா இது அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இந்த சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டமில் இதை கூட மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 10 நம்பரும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதும். எப்படி 10 நம்பரும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், என்னால் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிள். கொரியனில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்ததில் நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம். இதே சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டமில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 11 எப்படி சொல்லணும்? 10 + 1 = 11 அப்படின்னு சொல்லணும். ஸோ 10ன்றதுக்கு கொரியனில் என்னது? நேட்டிவ் கொரியன் நம்பரில் உங்களுக்கு தெரியுதா? ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷிப் ஷிப். 1ன்றதுக்கு இல். இது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிபில் 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 அப்படின்னு படிக்கணும். அடுத்தது என்னது? 12. 12 எப்படி வரும்? 10 + 2 12. 10க்கு என்னது? ஷிப். 2க்கு என்னது? இ. 2க்கு என்னது? இ. இது எப்படி படிக்கணும்? ஷிபி ஷிபி அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா 20 எப்படி படிக்கணும்? 20 எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2 × 10, அதான் வந்து 20. ஓகேங்களா? ஸோ 2க்கு என்னது கொரியனில்? இ. இப்போ தானே பார்த்தோம். 2க்கு இ. 10க்கு என்னது? ஷிப். இ ஷிப். இ ஷிப் அப்படின்னா வந்து 20 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 30 அப்படின்றது கொரியனில் பார்க்கலாம். 30 எப்படி? 3 × 10 30. ஸோ 3ன்றதுக்கு கொரியனில் என்னது? சம். 10ன்றதுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஷிப். சம் ஷிப். இதே மாதிரி தாங்க 90 அப்படின்னு வந்துச்சுன்னா 90க்கு வந்து 9 × 10 90. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதை தான் நான் மறுபடியும் இங்கேயும் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், 10, 20, 30 எப்படி சொல்லணும்? இ ஷிப், சம் ஷிப், சா ஷிப், ஓ ஷிப், யூ ஷிப், யுக் ஷிப். இங்கே பாருங்கள், இங்கே 6ன்றதுக்கு யுக்குன்னு இருக்கும். ஆனால் 60ன்னு சொல்லும் போது யுக் ஷிப்னு சொல்லக்கூடாது, யூ ஷிப் அப்படின்னு சொல்லணும். யூ ஷிப், சில் ஷிப், பல் ஷிப், கு ஷிப். 100ன்னு வரும்போது
பெக்குன்றதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பெக்குன்றதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 22 எப்படி சொல்லணும், கொரியனில் எப்படி சொல்லணும், சைனோ கொரியன்லையும் பார்த்துடலாம். 22 ஃபஸ்ட்டு வந்து 20 நம்ம பிரிச்சுக்கலாம். 20 + 2 இதை சொல்லும்போது 20 × 10. ஸோ 2ன்றதுக்கு கொரியனில் சைனோ கொரியனில் எப்படி சொல்லணும்? 2ன்றதுக்கு இ, 10ன்றதுக்கு ஷிப், மறுபடியும் 2ன்றதுக்கு இ. 22 எப்படி சொல்லலாம்? இ ஷிப் இ, இ ஷிப் இ. அடுத்தது 34 இது எப்படி சொல்லலாம்? 3 30 + 4. 30 எப்படி சொல்லலாம்? 3 × 10 + 4. ஸோ இந்த 3 ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்? சம் ஷிப், 4ன்றதுக்கு சா, சம் ஷிப் சா, சம் ஷிப் சா. எப்படி உங்களுக்கு புரியுதா? ஸோ 30 40 50 எப்படி சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க அடுத்ததுக்கு போகணும். 10 வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டேன், 10க்கு 100 வரைக்கும் சொல்லிட்டோம், 100 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 100க்கு மேலே போகும்போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ 100க்கு மேலே போனால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். 10னா வந்து பெக், சாரி 100 அப்படின்னா வந்து பெக். 10னா வந்து சில் சொல்லலாம், எல் சொல்லலாம். ஓகேங்களா? 100ன்றதுக்கு வந்து பெக், 1000ன்றதுக்கு சொன், சொன். என் பின்னாடியே சொல்லுங்கள், பெக் சொன். 10,000ன்றதுக்கு மன், 10,000ன்றதுக்கு மன். பெக் சொன் மன், பெக் சொன் மன், பெக் சொன் மன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? சரி, ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சொன்னேன், 1 2 3 10,000 வரைக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான, ரொம்பவும் முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ. ஜீரோவை வந்து வேல்யூ இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஜீரோ தான் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஒரு நம்பருக்கு பின்னாடி, 1க்கு பின்னாடி எத்தனை ஜீரோ போட்டுகிட்டே போகிறோமோ அவ்வளோக்கு அந்த நம்பரோட ஒருத்தரோட மதிப்பு வந்து ஏற்றிக்கிட்டே போகும். ஒருத்தரை 1ன்றத 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வேல்யூ ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ 0 தான் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ அளவுக்கு மதிப்பு ஏறும், எவ்வளோ இறங்குதோ அவ்வளோ அளவுக்கு மதிப்பு குறையும். ஓகே, 0ன்றத டம்மி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். சரி வாங்க மொக்க போடாமல் 0ன்றத கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். 0ன்றத கொரியனில் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து யோங், இன்னொன்று வந்து கோங். யோங் கோங், யோங் கோங். ஓகேங்களா? யோங் கோங். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியனில் இப்போ நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலை, 1 2 3 4 8 நம்பரில் 0ன்றது கூட வரும், 90470 அப்படின்னு சொல்லலை. அந்த 0ன்றத கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னா யோங், அப்படிலாம் வந்து கோங், யோங் கோங். ஓகேங்களா? ஓகே, இப்போ வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கலன்னு நான் நம்புகிறேன். ஓகே, போர் அடித்தாலும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த முக்கியமான டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனோ நம்பர் சிஸ்டம்னா என்ன, நேட்டிவ் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி படிக்கணும் அப்படின்னும் நம்ம தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து இதை வந்து ரியல் டைமில் எந்த நம்பர் சிஸ்டமும் யூஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். அது எப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது தான் அடுத்தது தெரிஞ்சு போகிறோம். சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் சொல்லும் போது நம்ம டைமில் என்ன சொல்லுவோம், 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி, இது வந்து யூஸ்வலாக சொல்லுவோம். அதை தாண்டி 1 மணி 1 நிமிஷம் 20 செகண்ட் அந்த மாதிரி சொல்லல. 1 நிமிஷம் 20 செகண்ட் 30 செகண்ட் அந்த மாதிரி நிமிஷத்தையும் செகண்ட்ஸையும் நிமிடத்தையும் சொல்லும் போது, நிமிஷத்தையும் ரெண்டுமே ஒன்று தானோ, சரிங்க, நிமிஷமும் நிமிடமும் ஒன்று தான், நிமிடமும் வினாடியும். ஓகேங்களா? நிமிடமும் வினாடியும் சொல்லும் போது நம்ம வந்து கொரியன் நம்ம சைனோ சிஸ்டமை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டைமில் வர மினிட்ஸையும் செகண்ட்ஸையும் சொல்லும்போது நம்ம வந்து சைனோ கொரியன் நம்ம சிஸ்டமை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு தேதியை சொல்லும் போது 2024 5வது மாதம் 29ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு டேட்டை சொல்லும் போது நம்ம கொரியன் நம்பர் சைனோ கொரியன் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது காசை வந்து சொல்லும்போது அதே மாதிரி அதை யூஸ் பண்ணணும். ஃபோன் நம்பர் சொல்லும் போதும் அதே சைனோ கொரியன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி யூனிட்ஸ் தான் வரல, லென்த்து, ஏரியா, ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப இந்த ஏரியா மெஷர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், டைமு, டேட்டு, மணி, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர். இது 3 இடத்துலையுமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நேட்டிவ் கொரியன் நம்பர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட வயசை வந்து சொல்லும்போது யூஸ் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க, டைமில் வந்து ஹார்ஸ் இல்லை ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி சொல்லும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கொஞ்சமான குவான்டிட்டி இருக்கும்போது வந்து நேட்டிவ் கொரியன் நம்பரும், ஒரு பெரிய குவான்டிட்டி இருக்கும்போது வந்து சைனோ கொரியன் நம்பரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஏன் அப்படி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு மணி இப்போ நமக்கு பணம் வந்து கொஞ்சமாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், இப்போ ஒரு நாளில் பட்ஜெட்டில் சொல்லும்போது இவ்வளோ பணம் வீக்கம் இருக்குது, இவ்வளோ குறைஞ்சிச்சு, இவ்வளோ ஏறுச்சு, இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி கோடி கணக்கில் ஒரு மணியை சொல்லும்போது கண்டிப்பாக நேட்டிவ் கொரியன் நம்பர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு பெரிய இடமா இருக்கும்போது சைனோ கொரியன் நம்பரை யூஸ் பண்ணணும். இன்னொன்று வயசு. இப்போ வயசில் வந்து பார்த்திங்கன்னா 100 வயசுக்குள்ளே பெரும்பாலானவங்க வந்து அவங்களோட நாட்கள் முடிஞ்சிடுது. ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்பவும் லக்கிலி 100 வயதுக்கு மேலேயும் கடந்து போகிறாங்க. ஸோ அந்த 100 வயதுக்கும் கடந்து போகிறதுன்றது ரொம்ப குறைவு தானே. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏஜ் எல்லாம் வந்து கொரியன் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மணி நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், 1 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். அது காலை, மதியம் அந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இந்த 1லேருந்து 12 வந்து ரொம்பவும் குறைவான இது தானே. அதனால தான் இந்த டைம் ஹார்ஸுன்றதை வந்து டைமில் வந்து இது நேட்டிவ் கொரியன் நம்பரை யூஸ் பண்ணாங்க. இதுவே வந்து நீங்கள் நிமிஷம், செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 60 இருக்குது. ஸோ 60ன்றதை வந்து நேட்டிவ் கொரியன் யூஸ் பண்ணாமல் சைனோ கொரியனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஹார்ஸையும் நிமிட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது. அதனால் இதில் வந்து நேட்டிவ் யூஸ் பண்ணாங்க, இதில் வந்து சைனோ கொரியன் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே சைனோ எங்கே நேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்கன்றதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி வாங்க, ரொம்பவும் மொக்க போடாமல் நம்ம இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே இதுக்கப்புறமான இருக்கிற கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காசு, மணியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மணியை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் வந்து காசை பற்றி எப்படி சொல்லுவோம், இங்கே பாருங்களேன், நான் ருப்பீஸ்ன்னு போட்டிருக்கேன், ரூபாயின்னு போடல. கொஞ்சம் பெருசாக எழுதிட்டே போகணுமே அப்படின்றதுக்காக நான் ஷார்ட்டாக ருப்பீஸ்ன்னு எழுதிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா. ஸோ ரூபா அப்படி ரூபான்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு காசு முடியத்தோட எண்டுலேயும் ரூபா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ அந்த ரூபான்றதை கொரியனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 1. ஸோ ரூபாயின்றதை 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ 10ன்றதுக்கு நம்ம கொரியனில் ஆல்ரெடி பார்த்தோம். என்னது 10ன்னா ஷிப். ஷிப். ஸோ 10 ரூபான்னும்போது ஷிபொன். ஷிபொன். 10 ரூபா அப்படின்னும்போது ஷிபொன். அடுத்தது 50 ரூபா. ஸோ 50 ரூபான்றது எப்படி சொல்லணும், 5 × 10 50. ஸோ 5ன்றதுக்கு கொரியனில் என்னது ஓ, 10ன்றதுக்கு ஷீப், ரூபான்றதுக்கு 1. ஓ ஷீப் ஒன். ஓ ஷீப் ஒன். ஓ ஷிபொன். 100ன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், பெக். பெக். ஸோ பெக் 1. பேகொன். பேகொன். ஸோ பேகொன் அப்படின்னா வந்து 100 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 50 ரூபாய், 500 ரூபாய். ஸோ 5 × 100 500. ஸோ இது எப்படி எழுதணும், 5ன்னா ஓ பேக் 1. ஓ பேக் 1. ஓ பேக் 1. ஓ பேக் 1. ஈஸியாக இருக்கா, ஓ பேக் 1. அடுத்தது பாருங்கள், 1000 ரூபாய். ஸோ இந்த 1000ன்றதை எப்படி சொல்லலாம் கொரியனில், இங்கே கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம இங்கே எழுத வேணாம், இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 1000 ரூபான்றதை நம்ம கொரியனில் எப்படி எழுதணும், 1000ன்றதுக்கு நம்ம கொரியனில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சொன். சொன். சாரி, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 1000ன்றதுக்கு கொரியனில் எப்படி எழுதணும்னா சொன் அப்படின்னு எழுதணும். சொன். சொன்.
1000ன்றது எப்படி எழுதணும்? சொன். அடுத்தது 5000. உங்களுக்கு தெரியுதா? 5000. 5000ன்றத கொரியனில் எப்படி எழுதணும்? 5 × 1000. இது எப்படி ஆகும்? 5000. 5 எப்படி எழுதுவாங்க? ஓ சொன் 1. 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 அடுத்தது பாருங்க 10,000. ஸோ 10,000ன்றது கொரியனில் ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னது? மன். 10,000ன்றத மன் அப்படின்னு எழுதுறோம். 10,000 மன். 10,000னா மன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க 50,000. ஸோ 50,000 எப்படி எழுதணும் கொரியனில்? 50,000. ஸோ 5 × 10,000 எவ்வளோ வரும்? 50,000 வரும். ஸோ இது எப்படி எழுதணும்? ஓ மன் 1. ஓ மன் 1. ஓ மன் 1 அப்படின்னா 5 50,000 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இப்போல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும், அவ்வளோ கன்ஃபியூஷன் வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான சில நம்பர் சிஸ்டம் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 3600 இருக்குது. இந்த 3600 கொரியனில் எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னால் இங்கே பார்த்து ஆக்சுவலாக வந்து எழுத முடியல. நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்பரை எழுதிக்கிறேங்க. நம்பரை எழுதிக்கிட்டால் தான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்பரை எழுதியாச்சு. நம்ம அங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இங்கே பற்றி சொல்லிடலாம். ஸோ 3600. ஸோ 3 × 1000. 3000. 6 × 100. 600. 3600. ஓகேங்களா? இது எப்படி சொல்லணும்? 3600ன்றத 3ன்றத சம், 1000ன்றத வந்து சொன், 6ன்றத எப்படி சொல்லணும்? எனக்கே வந்துச்சுங்க, யுக்குன்னு நினைக்கிறேன். 6ன்றத வந்து யுக் அப்படி சொல்லணும். யூ. 100ன்றத ஹெக். காசுக்கு 1. இது எப்படி சொல்லணும்? சம்சொன் யூ பெக் யோன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 2200. ஸோ 2 × 1000. 2000. 200க்கு 2 × 100. ஸோ 2200. இது எப்படி சொல்லணும்? 2க்கு ஈ, 1000க்கு சொன், ஈ சொன். 2ன்றதுக்கு ஈ, 100ன்றதுக்கு பெக். எப்படி சொல்லணும்? ஈ சொன் ஈ பெக். ஈ சொன் ஈ பெக். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல நான் 2200 2500ன்னு எழுதியிருக்கேன். இதை 25,000ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு இந்த 10,000த்தில் வந்து ஒரு நம்பர் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 10,000 எப்படி சொல்லணும்? 10,000ன்றத நம்ம இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? 10,000ன்னு எழுதுவோம். 20,000னா இப்படி எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம நம்பர் சிஸ்டமாக கமா போட்டு எழுதும்போது நமக்கு தமிழில் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொரியனில் இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பு பண்ணுறவங்க. இது எப்படி நீங்கள் நம்பர் கொடுக்கணுன்னா 20 + இப்படி கொடுக்கணும். 20 5 இப்படி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் 5000 இருக்கா? இது படிக்கும்போது 25,000. ஸோ இது எப்படி படிக்கணும்னா 20 × 10,000, 5 × 1000. அதுக்கப்புறம் மீதி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, 25,000. ஸோ 2ன்றதுக்கு ஈ, 10,000ன்றதுக்கு மன். ஈமன். 5ன்றதுக்கு ஓ, 1000ன்றதுக்கு சொன். ஸோ 25,000ன்னும் போது நம்ம 25,000ன்னு சொல்கிறோம். ஆனால் கொரியன்ஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஈமன் ஓ சொன். இந்த 10 அந்த 10,000லாம் இருக்குல்ல, அது தனியாகவும் இந்த 1000 தனியாகவும் பிரித்து சொல்லுவாங்க. ஈமன் ஓ சொன் 1. ஓகேங்களா? நீங்கள் நம்பர் சிஸ்டமில் இதை நல்லாவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நம்ம இன்னொரு நம்பர் பார்த்துடலாமா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி வச்சுக்கலாம். 29,000. 29,000
968. நானே ஒரு குத்துமதி ஒரு நம்பர் போட்டிருக்கேன். சரி வாங்க, இது எந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1000ன்றது இங்கே வந்துடுச்சு. 1000க்கு அப்புறம் இது வந்து 10,000 அப்படின்னா இங்கேயும் ஒரு கம்மா போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு தப்பு வராது. ஸோ 3 × 10,000, 9 × 1000, 9 × 100, 6 × 10, அப்புறம் தனியாக ஒரு 8. ஓகேங்களா? இப்போ இதை வந்து கொரியனில் எழுதணும். ஸோ 3ன்றதுக்கு கொரியனில் என்னது? 3ன்றதுக்கு சம், 10,000ன்றதுக்கு மன், 9க்கு வந்து கு, 1000ன்றதுக்கு சொன். மறுபடியும் 9ன்றதுக்கு கு, 100ன்றதுக்கு பேக், 6ன்றதுக்கு யூ, யுக் ஆக்சுவலி யூ, 10ன்றதுக்கு ஷீப், 8ன்றதுக்கு பல், காசுன்றதுக்கு ஒன். இது எப்படி படிக்கணும்? சம்மன் கு சொன் கு பெக் யூ ஷிப் பல்வன் அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சதா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 8800ன்றதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். ஸோ 8000ன்றதை 8 × 1000 + 8 × 100. ஓகேங்களா? இது எப்படி படிக்கணும்? 8ன்றதுக்கு பல், சொன், பல், 100க்கு வந்து பெக், பல் சொன் பல் பெக், பல் சொன் பல் பெக். அடுத்தது என்னது? 9000, எனக்கு சாரிங்க, இது கொஞ்சம் தடுமாற்றம், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். 9990. இதை வந்து எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். 9 × 1000 9000, 9 × 100, 9 × 10. இது எப்படி சொல்லணும்? கு சொன் கு பெக் கு ஷிப், சாரி கு ஷிப் 1, கு சொன் கு பெக் கு ஷிப் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 9990, 9990 கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 9990 எப்படி சொல்லணும்? கு சொன் கு பெக் கு ஷிப் 1 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் எப்படி சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நம்பர் சிஸ்டம் இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். நிறைய கொரியன் ட்ராமாஸ் பாருங்களேன். இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு ஹீரோயின் ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இவ்வளோ ரூபாவா அப்படின்னு ஷாக் ஆவாங்க. அப்போ நம்பர் சொல்லும்போது இந்த மாதிரி ஈஷிப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்பவும் கம்மியான மார்க்கெட் போவாங்க. அங்கே பார்த்தா கம்மியான விலை சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோ பணக்காரராக இருப்பார். என்ன இவ்வளோ கம்மியாக விற்கிது அப்படின்னு ஷாக் ஆவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, சரி வாங்க நம்ம அடுத்தது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம எதை பற்றி படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மணியை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து டைமை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டைம் பாருங்களேன், டைமில் வந்து மொத்தமே 3 விஷயந்தாங்க இருக்குது. ஒன்று வந்து ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட். இது 3 விஷயந்தான் இருக்குது. ஹவர்ஸ் அப்படின்றது கொரியனில் எப்படி சொல்லுவாங்க, டைம்ன்றது கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹவர்ஸ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷீன்னு சொல்லுவாங்க. மினிட்ஸ் அப்படின்றதுக்கு புன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட்ஸ்லாம் வந்து சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இதுக்கு மட்டும் நேட்டிவ் கொரியன் யூஸ் பண்ணணும். ஹவர்ஸ்க்கு மட்டும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சைனோ கொரியன் நம்பர் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹனான்னு பார்த்துருந்தோமா நேட்டிவ் கொரியனில், ஹனான்னு பார்த்துருந்தோமா. இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா ஹன்ஷி அப்படின்னு சொல்லணும். ஹன்ஷி. துள் பார்த்துருந்தோமா தூஷி. நெத்துன்னு பார்த்துருந்தோம் செட் அப்படின்னு பார்த்தோம்மா. இது சொல்லும்போது சேஷி. ஹன்ஷி, தூஷி, சேஷி, நேஷி, தொசோஷி, யசோஷி, இல்குப்ஷி, யதோஷி, அவுப்ஷி, யோல்ஷி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது சேஷி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது நிமிஷத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன் சொல்லணும். அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ கொரியன் நம்பரை யூஸ் பண்ணணும்.
இல்புன், ஈபுன், சாபுன், சம்புன், சாபுன், ஓபுன், யுக்புன், சுக்ல், ஷில்புன், பல்புன், கூபுன், ஷிப்புன் அந்த மாதிரி சொல்லணும். அப்படின்னா வந்து ஷிபில்புன், ஷிப், ஈபுன் அந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். செகண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது சோன்னு சொல்லணும். இல் சோ, ஈ சோ, ஓ சோ அந்த மாதிரி சோன்னு சொல்லி முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் நம்பர்ஸையும் பார்த்துடலாம். டைமிங் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, 12 hours 30 minutes 58 seconds. இதை தான் இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வந்து சைனோ கொரியன், நேட்டிவ் கொரியனில் தான் சொல்லுவோம். நேட்டிவ் கொரியனில் 10ன்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க? யொல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ன்றதுக்கு துல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 + 2 என்னது? யொல் துல். யொல் துல். ஹவர்ஸுக்கு ஷீன்னு சொல்லுவாங்க. யோதுல். ஓகேங்களா? யொல் துல் ஷீல். யொல் தூல் ஷி. யொல் தூ ஷி அப்படின்னா வந்து 12 மணின்னு அர்த்தம். யொல் தூ ஷி. அடுத்தது 30 நிமிஷம். ஸோ அந்த 30 எப்படி சொல்லணும்? 3 × 10. ஸோ 3ன்றதுக்கு சைனோ கொரியனில் எப்படி சொல்லணும்? சம். சம் ஷி. சம் ஷி. சம்ஷிப் புன். சம்ஷிப் புன். அடுத்தது 58. 58 எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு வந்து 5 × 10 + 8. ஸோ 5ன்றது எப்படி சொல்லணும்? ஓ ஷிப். 8ன்றதுக்கு பல். செகண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஷிப் பல் சோ. ஓ ஷிப் பல் சோ. ஓகேங்களா? 12 மணி நேரம் 30 நிமிஷம் 58 வினாடிகள் அப்படின்னு சொல்லும்போது யொல்தூஷி சம்ஷிப்புன் ஓஷிப்பல் சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நம்ம அதிகமாக இதுக்குள்ளார போக வேண்டாம். சரி, வாங்க அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம், மாதம், தேதி இருக்குது. ஸோ வருஷம், மாதம், தேதின்றது எப்படி சொல்லணும்? வருஷத்துக்கு வந்து ஞான், மாதத்துக்கு வந்து ஒன், அடுத்தது வந்து டேட் வந்து இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2022 வருஷன்றத ஞான், 2024 வருஷன்றத வந்து ஞான் சொல்லியிருக்காங்க. 2வது மாதம்னும்போது 2 1, 3 1, 1ஆம் தேதின்னும்போது இல் 2 இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு டேட்டை வந்து இன்றைக்கி எழுதி பார்த்துடலாம். ஸோ எந்த டேட்டை எழுதலாம்? ஓகே, 2024 வருஷம். ஓகே, 5வது மாதம். ஏன்னா 5வது மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம். அடுத்தது 29ஆம் தேதி. கொஞ்சம் லாஸ்ட் தேதி வரைக்கும் போகலாம். அப்போ தான் அந்த லாஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக எழுதுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இது எப்படி பிரிக்கணும்? இங்கே பாருங்கள், 2024 2 × 1000 24, 20 × 10 + 4. அடுத்தது 5 பிரிக்க தேவையில்லை. 29 எப்படி பிரிக்கணும்? 20 × 10 + 9. இப்போ இது எப்படி எழுதணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இ சொன், இ ஷிப், 4ன்றதுக்கு சா, வருஷத்துக்கு ஞான். எப்படி சொல்லணும்? ஈ சொன் ஈ ஷிப் சா ஞான் அப்படின்னா 2024 வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 2024வது வருஷம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 5வது மாதம்னும்போது ஊ ஓ ஒல், ஓவல். ஓவல் அப்படின்னும்போது ஓவல். ஓவல் அப்படின்னும்போது 5வது மாதம் அப்படின்னு அர்த்தம். மே மாதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 29ஆம் தேதின்னும்போது 20க்கு ஈ ஷிப், 9க்கு வந்து கு. அடுத்தது தேதி ஈஷிப் கு இல். ஈஷிப் கு இல். இப்போ சொல்லுங்கள்,
2024 வருஷம் 5ஆம் மாதம் 2029ஆம் தேதி. இது எப்படி சொல்லணும்? ஈச்சொன் ஈஷிப் சான்யோன் ஓவல் ஈஷிப் கு இல். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் தானா? இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஏஜை வச்சு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஏஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைமு, டேட்டு, மணி பார்த்துட்டோம். இதில் ஒன்று மிஸ்ஸிங் ஆகிறது வந்து ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பரையும் நம்ம வந்து பார்த்துடலாமா? ஃபோன் நம்பர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி, நான் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுக்கிறேன். 908078976112. இது வந்து கரெக்டான நம்பர் இல்லைங்க, ஒரு ரேண்டமான நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது கொரியனில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பிரித்து சொல்லணும். ஓகேங்களா? 9ன்றது எப்படி சொல்லணும்? கு. 10 0ன்றதுக்கு 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து யோங், இன்னொன்று வந்து கோங். ஓகேங்களா? கு யோங் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், இல்லை கு கோங் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். கு யோங் சொன்னாலும் சரிதான், கு கோங் சொன்னாலும் சரிதான். கு கோங், பல் யோங், சில் கோங், பல் கு சில் கோங் இல் இ. ஸோ யார்கிட்ட நம்பர் சொல்லும் போது இந்த நம்பரை அப்படியே நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்? உன்னோட நம்பர் என்னது? 1830 அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே நீங்கள் சைனீஸ் கொரியன் நம்பரில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபோன் நம்பர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன இருக்குது? சைனோ கொரியன் நம்பர், நேட்டிவ் கொரியன் நம்பர் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து டைம் ஹவர்ஸ் எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது ஏஜும் கவுண்டர் பார்ட்டிகளும் இருக்குது. ஸோ ஏஜ் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? கொரியனில் 22 வயசாகுது, எனக்கு 22 வயசாகுது. ஸோ 20 + 2 அப்படின்னா 22. ஸோ 20ன்றதுக்கு கொரியனில் எப்படி சொல்லலாம்? சுமுல். 2ன்றதுக்கு துல். ஸோ ரெண்டத்தையும் சேர்த்திங்க எதுங்க? சுமுல். ரொம்ப கையெழுத்து மோசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுமுல் துல் அப்படின்னா 22 வயசு ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு இப்போ 42 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஸோ இல்லை 46 வயசுன்னு வச்சுக்கலாமே, ஏன் 2 3 46 வயசுன்னு சொல்லிக்கலாம். இப்போ 46 வயசு ஆகுதுன்னா 4 × 10 + 6. ஸோ 4. ஓகே, இதை வந்து நம்ம சைனோ கொரியன் நம்பரில் தான் சொல்லுவோம். சைனீஸ் நேட்டிவ் கொரியன் நம்பரில் இப்படி சொல்லக்கூடாது. 4 × 40க்கு தனியாக நம்பர் இருக்குது. 40 + 6. 40ன்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க? 40ன்றதுக்கு மாஹுன். ஸோ 6ன்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யோசோத். மாஹுன் யோசோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து 99 வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஓகே. 100 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டால் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து எனக்கு வயசு 110 ஆகுது, 110 ஆகுது. இந்த வயசை எப்படி கொரியனில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 + 10. 101 வயசு ஆகுது. இது எப்படி சொல்லுவாங்க? 100 + 1. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து பேக். ஓகேங்களா? 10ன்றதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா யொல். இந்த நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. பேக் யொல். ஸோ 101ன்றது எப்படி சொல்லுவாங்க? 100க்கு வந்து பேக், 1ன்றதுக்கு ஹனா. பெக் ஹனா. பெக் ஹனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெக் ஹனா. ஸோ 100ன்றதுக்கு பெக்குன்னு சொல்லுவாங்க. 110 வயசு ஆகுதுன்னா பெக்யொல் அப்படின்னு சொல்லுவாங்க. 101 வயசு ஆகுதுன்னா வந்து
பெக் அணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 120, 130, ஸோ அவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வயசு இருந்துச்சு அப்படின்னா பெக்குக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த நேட்டிவ் கொரியன் நம்பர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 50, 100 என்ன இருக்கோ 100க்கு அப்புறம் இந்த நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்க வயசுக்கே வரும்போது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து கவுண்டிங் பார்ட்டிக்கல். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கவுண்டிங் பார்ட்டிக்கல் நான் ஆல்ரெடி சொன்னேன். சாக்வா, இந்த சாக்வாவில் 5 இருக்குது, ஓன் இருக்குது, தசோத் இருக்குது. இதில் எது வரும்? இப்போ ஒரு பொருளை எண்ணும் போது நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா சைனோ கொரியன் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, நேட்டிவ் கொரியன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஓன்றது வந்து சைனோ கொரியன் நம்பர். ஸோ இது வராது, இதுதான் வரும். சாக்வா தசோத்கே, சாக்வா தசோத்கே. அடுத்தது வந்து செக். சம் அப்படின்றதுக்கு 2 விதமாக சொல்லலாம். சம்முன்னு சொல்லலாம், செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம் வராது, செட் அப்படின்றதா வரும். செக் சேக்வன், செக் சேக்வன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சதா இது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 2 புக்கு வேணும், 3 புக் வேணும் அப்படின்னு சொல்லும்போது புக்கு பேரை சொல்லிவிட்டு எல்லாம் அந்த புக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது செக் அப்படி சொல்லிவிட்டு எத்தனை வேணும், 4 வேணுமா, 5 வேணுமா, 5 வேணும்னா தோசோ குவான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொங்கை வச்சு நம்ம உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொங் அப்படின்றது எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி, 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 0ன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், எம்டின்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் சொல்லும்போது இப்போ ஒரு பால் இருக்குல்ல, பால் எப்படி இருக்கும்? காற்று அடைச்சி போய் ஒரு 0 மாதிரி தானே இருக்கும். ஸோ பாலை சொல்லும்போதும் வந்து கொங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பார்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து கொங்குன்ற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்? பார்க் வந்து எம்டியாக ஃப்ரீ ஃபேஸாக இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து பார்க்குன்ற பேர் ஆரம்பிக்கும் போது கொங்குன்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொங்குன்றதை 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எம்டின்றதை சொல்கிறதுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கவுண்டர் பார்ட்டிக்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து கவுண்டர் புக்கெல்லாம் படிக்கணும், இந்த நம்பர்ஸ் எப்படி சைனோ கொரியன் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்பர் சிஸ்டம் சொல்லணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இருந்திருக்காது நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணாலும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from you guys. நான் உங்கள் அதுல்யா.